இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவெல்லாம் அடி வாங்காம போக மாட்டா போல இருக்கு. எனக்காக அத்தை கிட்ட நீ ஏன் அப்படியெல்லாம் பேசுன? அத்தை பயங்கர கோவமா போறாங்க. உன்னை ஏதாவது செஞ்சிட போறாங்க. என்ன செஞ்சிருவாங்க? சும்மா பூச்சாண்டி காட்டிட்டு போறாங்க. அதுக்கு போய் பயந்துகிட்டு இருக்க? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? எனக்காக நீ பேசுனதுக்கு. இதுக்கு எதுக்குடி தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? லூசு. உனக்காக நான் பேசாம வேற யாரு பேசுவா? சரி ஓகே, நீ படி, நான் இப்ப வந்துடுறேன். என்ன சிரிப்பு ஒரு மாதிரியா இருக்கு? உள்ள நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். எப்பா என்ன பேச்சு! சித்தி எல்லாம் யாருக்கும் பயப்படுற ஆளே கிடையாது. அவங்களே ஒரு வழி பண்ணிட்டியே. பேசுறதுக்கு பதில் பேச முடியாம தெரிச்சு ஓடிட்டாங்களே. எனக்கு இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. என்ன? இல்ல, வானதியும் அருளையும் நீ எப்படியும் சேர்த்து வச்சிருவ. அப்படியே நம்ம 2 பேரும் சேர்றதுக்கு. சிட் ஃபண்ட் கம்பெனிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுல ஏமாத்துறவங்க தான் அதிகமா இருப்பாங்க. அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தானே அவரும் இதை பண்ணிருப்பாரு. அவருக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க. ஏன் எதுவா இருந்தாலும் அவர் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவரா எதுவும் செய்யக்கூடாதா? கல்யாணி, நீ எதுக்கு இப்ப கோவப்பட்டு பேசிட்டு இருக்க? நான் அவனோட நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன நல்லது? யாரு என்னன்னு தெரியாம ஏமாந்துடக்கூடாதுல்ல. நீங்க இப்படியே சொல்லி சொல்லிதான் அவரை வளர விடாமலே பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும்னு நினைக்கிறீங்க. அவருக்கு இப்போ 27 வயசுல ஒரு புள்ள இருக்கான். இன்னும் அவர் ஒண்ணும் தெரியாம இருப்பாரு? இப்ப அவன் என்ன தப்பா கேட்டுட்டான்? அவங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செஞ்சிருக்கலான்னு கேட்டது தப்பா? எதுக்கு எல்லாத்தையும் கேட்டு செய்யணும்னு தான் நான் கேக்குறேன். அவர் என்ன எல்லாத்தையும் எங்ககிட்ட கேட்டா செய்யறாரு? ஏய், அமைதியா இருன்னு சொல்றல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? உங்களுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். அது புரியாம நீங்க என்ன அமைதியா இருக்க சொல்றீங்க? சொல்லிட்டே இருக்க, வாயை மூடவே மாட்டேங்கிற. உனசாரா, என்ன பழக்கம் இது? பொண்டாட்டியை போய் கை நீட்டி அடிக்க போற? அவர் பொண்டாட்டியை அடிக்க தானே கை ஓங்கினாரு. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் என் புருஷன், என்ன அடிப்பாரு, என்ன மிதிப்பாரு. அதையே நீங்க கேக்குறீங்க? இதுதான் இங்க பிரச்சனையே. நான் ஒண்ணும் கேட்கலாமா? நீ உள்ள போ. அதான் சொல்றாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்க? வாயை மூடிட்டு உள்ள போ. உள்ள போன்னு சொல்றல. அம்மா, ஏய் என்னம்மா நீ போடா. அண்ணா, என் பொண்டாட்டி அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு நீ மன்னிப்புலாம் கேட்கிற? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ அந்த சிட் ஃபண்ட் விஷயத்துல. அண்ணா, அதை நான் பாத்துக்கிறேன். அதுல நீங்க தலையிட வேண்டாம். அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. என்னப்பா அண்ணன் கிட்ட இப்படி பேசுற? அம்மா விடு, நான் தலையில்லப்பா, நீயே பாத்துக்க. இன்னைக்கு பாட்டி சொல்ற வரைக்கும் சின்ன மாமா கல்யாணத்தையே எதுவுமே சொல்லல. அப்போதான் சின்ன மாமா நடந்துக்கிறதுல ஏதோ எனக்கு தப்பா தெரிஞ்சது. ஆமா, அந்த விஷயத்துல எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நம்மளா யோசிச்சு எதுவும் பேசிட்டு இருக்க வேணாம். இந்த வீட்டோட முதுகெலும்பே அப்பாவும் சித்தப்பாவும் தான். அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா நம்ம குடும்பமே ஒண்ணும் இல்லாம போயிடும். அது எங்களுக்கும் தெரியும் கரிகாலா. அப்ப அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பாப்பணும். சரி, இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லு. அந்த சிட் ஃபண்ட்ல பணம் போட சொல்லி சித்தப்பா ஏன் அவங்களுக்காக பேசுறாரு? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு அதை பத்தி முழுசா எதுவும் தெரியாது மாமா. ஆனா 1 லட்சம் ரூபாய் கட்டினா மாசம் மாசம் 15,000 ரூபாய் திருப்பி கொடுப்பாங்களாம்.
அது போக குலுக்கல் முறையில டிவி அது இதுன்னு நிறைய கொடுப்பாங்களாம். நம்ம வீட்ல வேலை செய்றவங்க பேசிக்கிட்டாங்க. என்ன கரிகாலா இப்படி சொல்ற? அப்போ இவனுங்களும் ஏமாத்துற ஆளுங்க தானா? அவங்க யார் என்னன்னு முதல்ல விசாரிக்கணும். அதை எப்படி மாமா விசாரிக்க முடியும்? விசாரிக்கலாம். அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அக்கா, ஏங்கா நீ மாமனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்த? அது கூட அவருக்கு தெரியாதா என்ன? அப்புறம் எதுக்கு அவர் உன்னை அடிக்க வராரு? அக்கா, அவரெல்லாம் நம்மளால திருத்தவே முடியாதுக்கா. கடைசி வரைக்கும் அண்ணன் சொன்னதுதான் வேத வாக்குன்னு உன் புருஷன் நம்ம எல்லாரையும் ரோட்ல தான் விட போறாரு. அப்படியெல்லாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஆ? அந்த ஆள் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ கூட அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்கன்னு புதுசா சொல்ற. நீங்க உடனே போய் அங்கிள் கிட்ட அன்பா பேசுங்க. அப்பதான் நீங்க உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற இந்த வீட்டோட அதிகாரம் உங்க கைக்கே வரும். நாம நினைக்கிற எல்லாமே நடந்துரும். அப்படியாம்மா சொல்ற? ஆமா ஆண்டி, நீங்க வாங்க வாங்க வாங்க. ஓகே, போங்க ஆண்டி, போய் அங்கிள் கிட்ட பேசுங்க. அதான் உன் வருங்கால மருமகளே சொல்லுது இல்ல, அப்புறம் என்னக்கா போய் பேசுக்கா. போங்க ஆண்டி, போங்க போங்க. ஏங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. உங்க அண்ணன் உங்ககிட்ட கேள்வி கேட்டதையெல்லாம் பத்தி நினைச்சு நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க என்ன இப்ப தப்பு பண்ணீங்க? உங்களுக்குன்னு ஒரு மரியாதை வேணும்னு நினைச்சீங்க. அது என்ன தப்பா? நீங்க கைய ஓங்கி அடிக்க வந்ததை பத்தி எல்லாம் நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கலங்க. உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. நான் உங்களுக்காக தானங்க பேசினேன். நான் பேசினதுல உங்களுக்கு என் மேல எதுவும் கோவமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்பவாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். சக்சஸ் ஆயிடுச்சு. அந்த ஆள் இப்ப நம்ம ஏரியா ஸ்டேஷன்ல இல்லையே, அந்த ஆளை மாத்திட்டாங்க. இப்ப புது இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காரு. அதனால இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் போய் அந்த கம்பெனியை பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கிறேன். அது உண்மையிலேயே சரியான சிட் ஃபண்ட் கம்பெனியா இருந்தா சித்தப்பா நினைக்கிற மாதிரி எல்லாமே நல்லபடியா நடக்கும். இல்லைனா நம்ம ஊர் ஆளுங்க யாரும் பணத்தை கட்டி ஏமாந்துடாம நாம தான் காப்பாத்தணும். இதுல நம்ம குடும்ப மானமே இருக்கு. ஆமா கரிகாலா, நீ மட்டும் தனியா போகாத, நானும் உன் கூட வரேன். சரி வா. ம்.